ரிசல்ட் வர நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங் ஓகே இம்பார்ட்டன்ட். நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, இதில் எந்த காலேஜஸில் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கம்மியாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் கம்மியாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார் தான். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாரெல்லாம் கவுன்சிலிங்ல கலந்துக்கிற மாதிரி ஐடியா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் ஹைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ரைட். ஓகே, சவுத் இந்தியா வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2026 தமிழ்நாடு விஸ் கர்நாடகா விஸ் கேரளா விஸ் தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்டையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு டீடைல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒன்றுல எப்படி இருக்கு, கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எம்பிபிஎஸ் ஃபீஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் என்ன, என்ஆர்ஐ கோட்டாவோட ஃபீஸ் என்ன, தென் ஓப்பன் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து எப்படி இருக்கும், தென் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னமா இருக்கும், பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்படின்றத இந்த 4 ஸ்டேட்ல என்னன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். ஒய் கம்பேர் சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ் அப்படின்றப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 20 இருந்து 24 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நியூட் யூஜில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் ஒன்லி சில தானே, அதுதானே பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட 60,000 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டும் 60,000 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் சீட்டும் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 137 நேற்று கூட பார்த்தோம் இல்லையா ஒரு வீடியோல. கம்ப்ளீட்டா புதுசா எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,000 சீட்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்ப 24 1,40,000 24 பேருக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். அப்ப அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்க வேண்டியது சூசிங் த ரைட் கவுன்சிலிங் ஸ்டேட் கேன் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் அட்மிஷன் சான்சஸ் இல்லையா. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல ஃபீஸ் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு மார்க் நல்லா வச்சிருப்பாங்க, ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் நல்லா கட்டுவாங்க ஆனா மார்க் இல்லாம இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல வந்து நல்லா போய் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும் இல்லையா. ரைட். அதை தான் இந்த வீடியோல பார்க்குறோம். விச் ஸ்டேட் ஆஃபர் த லோவஸ்ட் எம்பிபிஎஸ் ஃபீ, எந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஓட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. தென் விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் சீட்ஸ், எந்த ஸ்டேட்ல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு இந்த 4 ஸ்டேட்ல. தென் விச் ஸ்டேட் அக்செப்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியால, எந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் விச் கவுன்சிலிங் அத்தாரிட்டி இஸ் பெஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, யாரு எல்லாவும் பெஸ்ட் தான். என்ன பண்றதுன்னா நம்ம இப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எல்லா ஸ்டேட்லயும் போட்டி வந்து இருக்கதான் செய்யுது. எங்கே சீட்ஸ் வந்து மிஞ்சிற மாதிரி. ஹவ் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவுன்சிலிங். இதுல ஒன்னே பாத்தீங்கன்னா இந்த டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படி டீம்டு யூனிவர்சிட்டின்னா தமிழ் மற்ற எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் 85% பிரைவேட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி காமன் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது 2 தான் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஸ்டேட்ஸ் வந்து இந்த 4 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். கவுன்சிலிங் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டிஎம்இ வந்து அவங்க தான் வந்து பண்றாங்க கண்டக்ட் ஸ்டேட்ஸ் கோட்டா கவுன்சிலிங். தென் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டி KEA அப்படின்னு இருக்காங்க. அவங்க ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. இதுக்கு எப்பயோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. கண்டக்ட்ஸ் கவர்மெண்ட் பிரைவேட் அண்ட் ஓப்பன் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் வந்து இவங்க வந்து பண்றாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CEE அப்படின்னுவாங்க. கண்டக்ட்ஸ் கேரளா ஸ்டேட் கவுன்சிலிங். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டோட கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் KNR யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் KNRUS அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கவுன்சிலிங் அத்தாரிட்டி. அபிஷியல் ரோல் வந்து கண்டக்ட்ஸ் எதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப 4 ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. இவங்க 4 பேரும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டோட சீட்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் பண்ணுவா, ஆல் இண்டியால எம்சிசி தான் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. சீட் அவைலபிலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட 26 கவர்மெண்ட் காலேஜஸ் 45 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. நிறைய பிரைவேட் காலேஜஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பிரைவேட் காலேஜோட சீட் எங்க இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்ல தான் இருக்கு. ஏன் இவ்வளவு ஜாஸ்தி வருது அப்படின்னா அது நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 18,000 சீட்ஸ் வந்து எங்க இருக்கு. எம்பிபிஎஸ் சீட்டு கர்நாடகால வந்து
18,000 சீட்ஸ் வந்து வருது. தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39 கிட்ட காலேஜ், பிரைவேட் காலேஜ் வந்து 35 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 சீட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் லேட்டஸ்டா 39,999 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தென் தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் 35 கவர்மெண்ட் காலேஜஸ், 30 பிரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி சேர்க்காம அது வந்து 12,000. இதே போல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 சீட்ஸ் தெலுங்கானா இருக்கு. கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஸ்டேட்லையும் கம்மியா எங்க கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னா 12 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கேரளால ரொம்ப கம்மி. அதே போலதான் பிரைவேட் காலேஜஸ்லயும் 18 காலேஜ் தான் இருக்கு. மொத்தமா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 5,500. பட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த கேரளால வந்து நிறைய ஜாஸ்தி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15% கோட்டாவை சீட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ரைட்டா? கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாடு வந்து அஸ் எ பேலன்ஸ்ட் மிக்ஸ். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். கேரளா as the fewest private seat among the 4 states. அது நம்ம வந்து பார்த்தோம். தெலுங்கானா has rapidly increased its MBBS capacity in recent years. எனக்கு தெலுங்கானா ஆந்திரா தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேலன்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலிஜிபிலிட்டி அண்ட் ஓப்பன் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓப்பன் கவுன்சிலிங்னா இருக்கு இங்க. ரைட்டா? தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டொமசில் பேஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டால யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அகைன் லிமிடெட் ஆப்ஷன். மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ மட்டும் தான் அங்கேயும் பண்ண முடியும். தென் தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஆப்ஷன் இருக்கு. மெயின்லி மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ. அகைன் வந்து 3 இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இங்க டொமைசைல் இருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் இங்க இருக்கிறாங்க ஒரு 5 வருஷமா இருக்காங்க 6ல இருந்து 12 படிச்சாங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில கவர்மெண்ட் சீட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தென் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 13,610 இருந்து 18,610. என்ன சார் 13,000 பிடிஎஸ் எம்பிபிஎஸ். இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல். இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்து சொல்லுங்க சார் அப்படின்னா 6,000 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எதுக்கு? டியூஷன் ஃபீஸ். அதர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தான் 18,000 இருந்து 13,000 இருந்து 18,000 வரைக்கும் போகுது. ரைட். இதுவே வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு 4,35,000 இருந்து 4,50,000 ரூபாய் வரைக்கும் பெர் இயர் இருக்கும். இதுவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 இருந்து 16-20 வரைக்கும் வந்து இருக்கு. இதுல வந்து 4,35 இருந்து 5,40 இருக்குன்னு சொன்னாலே இது பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. அதே போலதான் இது 15 இருந்து 16-20 பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். தென் என்ஆர்ஐ கோட்டா வந்து 27-30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸஸ் இருக்கு. தென் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 18,610 6,000 தான். அப்போ மீறி இருக்கக்கூடிய 12,000 மற்ற ஃபீஸ்ல அந்த மாதிரி இது வந்து இங்க பாக்குற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டியூஷன் ஃபீஸ் தான். இதை தவிர இங்கேயும் ஹாஸ்டல், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாமினேஷன் ஃபீ, காஸ்ட் அண்ட் டெபாசிட், டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாங்க தான் செய்வாங்க. கவர்மெண்ட்லயே வாங்குறாங்க டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்ட்டு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு மாசம் வந்து காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? நம்ம நினைக்கிறோம் 18,000 தான் அப்படின்னு ஃபீஸ். உள்ள போனா தான் தெரியும் அதுல கூட 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருது. தென் ஹைலைட்ஸ் அப்படின்னு அஃபோர்டபுள் பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா, ஸ்டேபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம இடத்துல இருக்கு. ஸ்டேபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா சொல்ற ஒரு ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கு. மற்றபடி இருக்கிற ஃபீஸ் வந்து இந்த வருஷத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. லாஸ்ட் இயர் வரைக்கும் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா இருந்தது. இந்த வருஷம் நம்ம வந்து பார்க்கலாம். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64,350 பெர் இயர் வந்து கவர்மெண்ட் கோட்டாவோட சீட்ஸோட ஃபீஸா இருக்கு. இதுவே பிரைவேட் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட்ல வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து 10ல இருந்து 10.9 lakhs. இங்கதான் நம்மள கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு கம்பேர் பண்றப்ப இங்க ஜாஸ்தியே ஃபீஸ். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க கர்நாடகால தான் கம்மி பிரைவேட் காலேஜஸ் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.9 lakhs கிட்ட வந்து வருது. நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 24 இருந்து 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்க வந்து ஃபீஸ் வந்து வேரியேஷன் இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 28 இருந்து 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸஸ் வந்து வேரி இருக்கு. அட்வான்டேஜஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். லார்ஜஸ்ட் பிரைவேட் சீட் பூல். இங்க வந்து நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால பிரைவேட் காலேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மல்டிபிள் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் வந்து சீட்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க 23,000 இருந்து 30,000 தான். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த 4 ஸ்டேட்ல எங்க கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம obviously
நம்மளுடைய தமிழ்நாடு தான் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. பிரைவேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7ல இருந்து 8, 20 வரைக்கும் இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு தமிழ்நாடு இங்கேயும் கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து 20ல இருந்து 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா வந்து 21 lakhsல இருந்து 25 lakhs வரைக்கும் இருக்கு. அப்போ லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் பிரைவேட் சீட்ஸ் கம்பேர் டு கர்நாடகா தமிழ்நாடு இங்க கொஞ்சம் கம்மி. ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளால நம்ம பார்க்க முடியும். குட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அஃபோர்டபுள் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எங்க கர்நாடகா கேரளால இருக்கு. அதே போல தெலுங்கானா நம்ம பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னா தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து ஒரே இதுல இருந்து அப்புறமா பிரிஞ்சு தெலுங்கானா போனதுக்கு அப்புறமா இங்க கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபீஸ் அப்படின்றது 10ல இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. கேட்டகரி ஏ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 60ல இருந்து 120. இந்த இடத்துல இந்த ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏல வந்து கம்மி இருக்கு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டால பாக்குறப்பையும் அகைன் 12ல இருந்து 15 lakhs தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க கம்மியா இருக்கு, தெலுங்கானால கம்மியா இருக்கு. அப்ப இங்க தெலுங்கானால கம்மியா தான் இங்க போய் சீட் எடுக்கலாம் அப்படின்னா எடுக்கலாம். மார்க் அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் இருக்கும், பாத்துக்கணும். கேட்டகரி சி அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டால வந்து 24 lakhsல இருந்து 25 lakhs வரைக்கும் இங்க இருக்கு. ஹைலைட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா லோவர் அரேஞ்ச்மெண்ட் ஃபீஸ் தேன் கர்நாடகாவோட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்டோட ஃபீ வந்து கம்மியா இருக்கு. தென் க்ரோயிங் நம்பர் ஆஃப் பிரைவேட் காலேஜஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லேட்டஸ்டா இன்க்ரீசிங் எம்பிபிஎஸ் சீட்ஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதனால தெலுங்கானால போய் யாருன்னா வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பண்ணலாம். ரைட்டா பண்ணலாம். ரைட்டா ஃபீ கம்பாரிசன் அப்படின்ற மாதிரி ஆனுவல் இப்ப நம்ம பார்த்த 4 ஸ்டேட்டையும் எடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 13,000ல இருந்து 18,000 வரைக்கும். தமிழ்நாட்டுல இதுவே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து 64,000 கிட்ட வருது. தென் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 23ல இருந்து 30,000 வரைக்கும் வருது. தெலுங்கானா 10ல இருந்து 60. அப்ப கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம்னா எங்க கம்மியா இருக்கு அப்படின்றது இந்த 4 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இதுல வந்து பார்த்தாலே தெரியுது. ரைட். தென் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4.35ல இருந்து 5.4 lakhs வந்திருக்கு. கர்நாடகா வந்து 10 lakhs கிட்ட 11 லட்சம் கிட்ட வருது. கேரளா பொறுத்த வரைக்கும் 7.7ல இருந்து 8 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. தென் வந்து தெலுங்கானா பாத்தீங்கன்னா 0.6ல 1.2 L ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா தெலுங்கானா அங்க வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க, நாட் ஃபார் ஆல். ரைட். ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா 15ல இருந்து 16, 20 வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 24ல இருந்து 45 லட்சம் வருது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து 22 லட்சம் ரூபாய் வருது. தெலுங்கானா 12ல இருந்து 15 லட்சம் இருக்குது. அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு நான் எடுக்கணும் அப்படின்னா தெலுங்கானால 12ல இருந்து 15. ஓரளவுக்கு நல்ல மார்க் இருக்கு. தமிழ்நாட்டுல போனா கூட எனக்கு வந்து ஜாஸ்தி இடம் 20 லட்சம் ரூபாய் வந்துடும். கொஞ்சம் கம்மியா வந்து நல்லா இருக்கும், ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா தெலுங்கானால வந்து ட்ரை பண்ணலாம். என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 27ல இருந்து 30 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 28ல இருந்து 45 லட்சம் ரூபாய் கர்நாடகத்திலும், கேரளால பொறுத்த வரைக்கும் 21ல இருந்து 25 லட்சம் ரூபாய் கேரளாலையும், தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 24 to 25. அப்ப கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா லோவஸ்ட் கேரளாவோட என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து இங்க கம்மியா இருக்கு. ரைட்டா. லோவஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ தெலுங்கானா, லோவஸ்ட் பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா சீட் ஃபார் தமிழ்நாடு, ஹையஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ வந்து கர்நாடகா. இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. எம்சிசி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான கவுன்சிலிங் அத்தாரிட்டி. அட்மிஷன் ஆர் கண்டக்டட் த்ரூ எம்சிசி. ஆல் இந்தியா கோட்டால தான் நடக்கும். அப்ளிகபிள் ஃபார் ஆல் டீம்டு யூனிவர்சிட்டி அக்ராஸ் இந்தியா. எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன் தான், சிங்கிள் வந்து கவுன்சிலிங் அத்தாரிட்டி தான். ரைட்டா. எம்சிசி எக்ஸாம்பிள் இன்க்ளூட் டீம்டு மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரே இதுதான். பட் த்ரூ அவுட் இந்தியாலையும் ஒரே இதுதான். இது கிட்டத்தட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா 18 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேரியஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. எலிஜிபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா கேன் பார்ட்டிசிபேட் பேஸ்ட் ஆன் என்ன இது நீட்டோட குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுல ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 40 வரைக்கும் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து சில காலேஜஸ் வந்து எங்க கம்மியா இருக்கு, நம்ம அங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடகால நிறைய இருக்கனால எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃப்ளோ நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்போம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணோம், அப்புறம் சீட் அலாட்மெண்ட் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து போகும். இப்ப ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த 4 ஸ்டேட்லயும் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன சார் அப்படின்றத மாதிரி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ஒரு சீட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி இருக்கும் போயிட்டு வரதுக்கு அப்படின்றதுனால நிறைய மாணவர்கள் பெற்றோர்களும் கேட்கறதுனாலதான் இந்த வீடியோ வந்து
நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா லோவர் பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வெல் எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தாலும் பிரைவேட் காலேஜஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே அருமையா இருக்கும். இங்க என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிமிடெட் அக்சஸ் ஃபார் நான் டொமைசைல் கேண்டிடேட்ஸ். நான் டொமைசைல் கேண்டிடேட்ஸ் இங்க வந்து சீட் எடுக்க முடியுமானா எடுக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல எடுக்க முடியும். தென் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் பிரைவேட் சீட் அவைலபிலிட்டி இருக்காது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். தென் ஓப்பன் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் கூட இங்க வந்து சீட் எடுக்க முடியும் அப்படின்றது இருக்கு. ஹையர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து இங்க வந்து ஜாஸ்தியா இருக்கு. தென் தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் தெலுங்கானா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்ப மேனேஜ்மெண்டோட கோட்டா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸ்பேண்டிங் சீட் மேட்ரிக்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா குபுக்கு வந்து என்ன ஏறிடும், எல்லாருமே இங்க இருக்கு கம்மியா இருக்கு தெலுங்கானால கம்மியா இருக்கும், எல்லாமே தெலுங்கானால பாத்தீங்கன்னா நல்ல மார்க் இருக்கணும், ஹை கட் ஆஃப்ல போயிடும். மார்க் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அகைன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சீட் கிடைச்ச மாதிரி ஆயிடும். ரைட். தி எலிஜிபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சம் கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கதான் செய்யுது. தென் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா அஃபோர்டபுள் கவர்மெண்ட் காலேஜஸ், ஸ்ட்ராங் அகாடமிக் ரெபுடேஷன் இருக்கு, பட் லிமிடெட் பிரைவேட் சீட் அவைலபிலிட்டி தான் இந்த ஏரியால இருக்கு. ரைட். விச் ஸ்டேட் ஷுட் யூ சூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எங்க சீட்டு கிடைச்சா போதப்பா நீ வேற எங்க சூஸ் பண்ணி நான் சீட் வாங்குற மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க மார்க் நல்லா வச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ப்ரையாரிட்டி ரெக்கமெண்டட் ஸ்டேட் அப்படின்றப்ப லோவஸ்ட் பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா ஃபீ வேணும் அப்படின்னா எங்க போலாம், தமிழ்நாட்டுல போலாம். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டோட கவர்மெண்ட் காலேஜோட ஃபீ வந்து எங்க கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டுல தான் கம்மியா இருக்கு. லோவஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீ அப்படின்னா தெலுங்கானாக்கு போலாம். தென் மேக்ஸிமம் பிரைவேட் எம்பிபிஎஸ் சீட் எடுத்தாகணும்னா கர்நாடகால போலாம். தென் பெஸ்ட் ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் கர்நாடகா தான் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றப்ப கேரளா தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுள் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்கு. தென் டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் எம்சிசி கவுன்சிலிங் எங்க வேணாலும் யார் வேணாலும் அந்த 4 ஸ்டேட்ல போட்டு எடுத்துக்கலாம் அவங்களுடைய மார்க். எக்ஸ்பெக்ட் select the counseling process based on NEET rank, budget, domicile, then are willing to participate in multiple counseling rounds rather than one on fees alone. fees மட்டும் வச்சுட்டு இல்லாம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பண்ற மாதிரினா இது பெஸ்ட் ஆப்ஷன். ரைட்டா. இதுல இருந்து என்னதான் சார் சொல்லுவீங்க அப்படின்னா Karnataka offer the highest number of MBBS seats and the best opportunity for non-domicile candidate. ரைட்டா. ஒன்னு. ரெண்டாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிக்கல் ஆப்ஷன் ஃபார் பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டாக்குல இங்க வந்து நல்ல நம்மளுக்கு நல்லா இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் வித் அஃபோர்டபுள் கவர்மெண்ட் காலேஜஸ். தென் தெலுங்கானா ஆஃபர்ஸ் கம்பேரிட்டிவ்லி லோவர் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தேன் மெனி அதர் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி சொல்லி அதான் திருப்பி சொல்ல எல்லாருமே சொல்லி யூடியூப்ல சொல்லி எல்லாருமே தெலுங்கானால போய் ஹையஸ்ட் மார்க்ல கட் ஆஃப்ல தூக்கி நிறுத்திடுவாங்க போடுறது. டீம் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆர் சென்ட்ரலைஸ்ட், அதனால எம்சிசி கவுன்சிலிங்ல எந்த ஸ்டேட்ல இருந்தா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கட்டும் சார், இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு மார்க் வந்து கவர்மெண்ட் காலேஜில தான் நான் சீட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், அதனால இதெல்லாம் எனக்கு அஃபோர்டபுளா மேனேஜ்மெண்ட் போறதுக்கு முடியாது. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த 4 லட்சமோ 10 லட்சமோ ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு அந்த 18,000 13,000 இந்த மாதிரி எல்லாம் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டால ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல சீட் கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி போக்கஸ்டு பண்ணி எனக்கு சொல்லி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் இருக்கா, என் குழந்தைய வந்து கேர் பண்ற மாதிரி யாருன்னா இருக்காங்களா, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் என் குழந்தை கேட்டாலும் சொல்லுவாங்களா, தமிழ்ல கேட்டாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு பிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்களா, என் குழந்தை வந்து பேரு கூட தெரியாம கிளாஸ்ல அத்தனை நம்பர்ல ஒருத்தரா இருக்குமா, இல்ல லிமிட்டட் ஒரு 20 ஸ்டூடெண்ட் வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும்னா கரெக்டா நீங்க யோசனை பண்ற மாதிரி உங்க குழந்தைக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்து இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கூட உட்கார்ந்து பேசி அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்து, அது தமிழ்ல கேட்டாலும் சரி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து, இங்கிலீஷ்ல கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அரவணைச்சு அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஃபிளாஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி, எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஹை ஸ்கோர் வாங்க வைக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமில கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வாங்குறதுக்கு ரெடி பண்றோம்ப்பா. அந்த 20 ஸ்டூடெண்ட்ல நீங்க ஒருத்தரா இருந்து அடுத்த வருஷம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க குழந்தை அந்த 20ல ஒன்னா இருந்து இதுதான் சார் எதிர்பார்த்தேன், எங்க பார்த்தாலும் வந்து 60 பேர் 70 பேர் வைக்கிறாங்க, அப்புறமா ஃபில்டர் பண்ணி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் தனியா வச்சு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறது தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, இவங்களெல்லாம் விட்டுறாங்க சார், 30,000 பேர் எடுக்கிறாங்க சார், 1000 பேர் தான் சார் தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க சார், அங்க வந்து 30,000 பேர் எடுக்கிறாங்க, ஆனா பெரிய பிரம்மாண்டமா பேசிக்கிறாங்க, 1000 சீட்டு கிடைச்சு 500 சீட்டு தான் வந்து கிடைச்சது, அதுல 500 வந்து பிரைவேட் கிடைச்சு அதுவே பிரம்மாண்டமா பேசுறாங்க, 2000 பேர் எடுக்கிறாங்க, அதுல வந்து 100 பேர் தான் வந்து கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு, நாங்க பயங்கரமா சீட்டு வாங்கிட்டோம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா மீறி இருக்கக்கூடிய 1900 பேர் என்ன ஆனாங்கன்றத பத்தி யாருமே பேசுறது இல்ல.
அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்றீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. 20 பேர் சேர்த்தோம்னா 20 பேருமே கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்குறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். குழந்தை மட்டும் நாங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா, நாங்க சொல்றதை செய்யறதுக்கு ரெடியா இருந்தா, தேவையில்லாம அவங்க சிந்தனைகளை போட்டு இங்க எதுன்னு வந்து அந்த பக்கம் படிக்கிறேன், இந்த பக்கம் படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அந்த வீடியோ பாக்குறேன், அதெல்லாம் சொல்லாம நாங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கிறதுக்கு ரெடியா இருந்தா உங்க குழந்தை எங்க எடுத்துன்னு வந்து கொடுங்க. நாங்க உங்க குழந்தைய வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறோம். அந்த மாதிரி உங்க குழந்தை வந்து ஒரு வருஷம் எங்க கிட்ட படிச்சு ப்ராப்பரா போய் எக்ஸாம் எழுதி மார்க் சப்போஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் என்ன, இதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணுங்க. 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி உடனே வந்து RGR அகாடமி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சீட் இருக்கான்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. எனக்கு தெரியல சீட் இருக்கா அப்படின்ட்டு, ரைட்டா? கேட்டுட்டு நீங்க இமிடியேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இமிடியேட்டா பேச முடியலன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அதுல உங்க பேரு, உங்க குழந்தையோட பேரு, உங்க குழந்தையோட மார்க் என்ன, அவங்க வந்து எதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீக்கா இருக்காங்க, அவங்க இந்த வருஷம் 11th படிக்கிறாங்களா, 12th படிக்கிறாங்களா, 12th முடிச்சிட்டாங்களா, ரிப்பீட் பண்ண போறாங்களா, இல்ல 1 இயர் டிராப் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி வந்து ரிப்பீட் பண்ண போறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் பீப்புள் கால் பண்ணி கம்ப்ளீட்டா கிளாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் கூட நீங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ரைட்? உங்களுக்கு எங்கிட்ட பேசணுன்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி எப்ப வேணாலும் நீங்க பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி.